Hello friends, welcome back to my channel. எல்லாருக்கும் என்னோட ஓணம் விஷஸ். ஸோ நான் வந்து செமி ட்ரெடிஷ்னலாக ஒரு ஓணம் லுக் வந்து க்ரியேட் பண்ணியிருக்கேன் சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணி. நான் இந்த லுக்கை க்ரியேட் பண்ணுறதுக்காக என்னென்ன ப்ராடக்ட்ஸ் யூஸ் பண்ணேன் அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாமே உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுக்குறேன். ஸோ என்னோட சேனலை இப்போ தான் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா பிரச்சனாஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள். தென் நோட்டிஃபிகேஷனில் இருக்கிற பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நான் எந்த வீடியோஸ் போஸ்ட் பண்ணாலும் உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக நோட்டிஃபை ஆகும். ஸோ நோ ஃபர்தர் டிலே, லெட்ஸ் கெட் இன் டு த வீடியோ. ஸோ எந்த ஒரு மேக்கப் பண்ணுறதுனாலும் நம்மளுக்கு வந்து ஸ்கின் ப்ரெப் பண்ணுறது ரொம்பவே முக்கியம். ஸோ நான் என்னோடய ஸ்கின்னை கிளென்ஸ் பண்ணிட்டு வந்ததுக்கப்புறமா மைல்டாக ஒரு சீரம் யூஸ் பண்ணி நல்லா ஒரு மசாஜ் கொடுத்துக்கிறேன். தென் நான் மாய்ஸ்சரைசர் யூஸ் பண்ணி ஸ்கின்னை நல்லா மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். தென் நம்ம மேக்கப் பண்ணி முடிக்கிறதுக்குள்ளே நம்ம லிப்ஸ் வந்து ரொம்ப ட்ரை ஆகிடும். அதுக்காக ஒரு லிப் பாம் யூஸ் பண்ணி லிப்ஸையும் மாய்ஸ்சர் பண்ணிக்கிறேன். நெக்ஸ்ட்டு நான் ப்ரைமருக்காக எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்திங்கன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட பேஸ் ஆஃப் க்ளோரி போர் மினிமைசிங் ப்ரைமர். இது பார்த்திங்கன்னா உங்கள் ஸ்கின்னில் வந்து ரொம்ப ஜென்டலாக இருக்குது. உங்கள் போர்ஸை வந்து கண்டிப்பாக இதை மினிமைஸ் பண்ணுது. நெக்ஸ்ட் வந்து என் ஃபேஸில் வந்து எக்ஸ்ட்ரீம் பிக்மெண்டேஷன் இருக்குது. ஸோ அந்த பிக்மெண்டேஷனில் ஹைட் பண்ணுறதுக்காக நான் வந்து இந்த கலர் கரெக்ஷன் ஸ்டெப்பை வந்து பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து ஒரு ஆரஞ்சு கலர் கரெக்டர் யூஸ் பண்ணி என்னோடய பிக்மெண்டேஷன்ஸை ஹைட் பண்ணிவிட்டு, ஸோ அந்த ஆரஞ்சினஸ் தெரியக்கூடாது அப்படிங்கிறதுக்காக என்னோடய ஸ்கின்னில் நல்லா பிளெண்ட் ஆகிற மாதிரி ஒரு கலர் யூஸ் பண்ணி கலர் கரெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஸோ நெக்ஸ்ட்டு சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஏஸ் ஆஃப் ஃபேஸ் ஃபவுண்டேஷன் ஸ்டிக் எடுத்திருக்கேன். என்னோடய ஷேட் பார்த்திங்கன்னா 42 கிளேஸ். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஆன் த கோ ப்ராடக்ட்டு. இந்த ப்ராடக்டோட பிஹைண்டில் பார்த்திங்கன்னா ஒரு குட்டி ப்ரஷ் இருக்குது பிளெண்ட் பண்ணுறதுக்காக. என்னோடது ஆக்சுவலாக பார்த்திங்கன்னா ஒரு வீட்டிஷும் இல்லாமல் ஒரு டார்க்கும் இல்லாத மாதிரி ஒரு ஸ்கின் டோனு. ஸோ என்னோடய ஸ்கின் டோனில் இருக்கிறவங்க தாராளமாக இந்த ஷேடை வந்து யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது பார்த்திங்கன்னா ரொம்பவே வந்து பட்டரி சாஃப்டாக இருக்குது, நல்லா கிளைட் ஆகுது ஸ்கின்னில் அண்ட் ஈஸிலி பிளெண்டபிளும் கூட. ஸோ நான் ஃபார் டைம் பீயிங்க்கு ஃபவுண்டேஷன் பின்னாடி இருக்கிற ப்ரஷ் வந்து யூஸ் பண்ணலை. ஸோ இன்னொரு ப்ரஷ் யூஸ் பண்ணி பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். ஸோ நல்லா என்னோடய ஃபவுண்டேஷனை வந்து பிளெண்ட் பண்ணி முடித்ததுக்கப்புறமா நான் வந்து லூஸ் பவுடர் யூஸ் பண்ணி செட் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதுக்கு நான் எடுத்துருக்கிறது சுகர் காஸ்மெட்டிக்ஸோட லூஸ் பவுடர். இது வந்து நம்ம ஃபவுண்டேஷனை பேக் பண்ணுறதுக்காக ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது, ரொம்ப லாங் லாஸ்டிங்காகவும் இருக்குது. இது அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஃபேஸ்லேயே பார்த்திங்கன்னா ஒரு ஃப்ரெஷ் லுக் கொடுக்கும். ஸோ சுகர் காஸ்மெட்டிக்ஸ் ப்ராடக்ட்ஸ் வச்சு நம்மளோட பேஸை நல்லா பில்ட் பண்ணியாச்சு. நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ஐ மேக்கப்புக்கு போயிடலாம். ஸோ இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா சுகர் காஸ்மெட்டிக்ஸோட ஆர்ச் அரைவல் ப்ரௌன் டிஃபைனர் ஜெரி ப்ரௌன் ஷேடில் இருக்கிற ஐப்ரோ ப்ராடக்ட் எடுத்திருக்கேன். ஸோ என்னோடய ஐப்ரோ ப்ராடக்ட் யூஸ் பண்ணி ஃபர்ஸ்ட் என்னோடய கார்னர்ஸில் மட்டும் நான் ஒரு இல்லூஷன் கொடுத்துக்கிறேன். தென் ஐப்ரோஸில் வந்து எங்கெங்கே கேப் இருக்கோ அங்கெல்லாம் வந்து ஒரு ஃபில் கொடுத்துக்கிறேன். ஸோ இதோட ஃபினிஷ் பார்த்திங்கன்னா ரொம்பவே நேச்சுரலாக இருக்கும். உங்களுக்கு வந்து ஐப்ரோஸ் ஃபில் பண்ண மாதிரியே தெரியாது.
உங்களோட ஐப்ரோஸே வந்து நேச்சுரலாக தெரியும். ஸோ என்னோடய இன்னொரு சைடும் அதே மெத்தடில் ஃபாலோ பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அந்த ஐப்ரோ டிஃபைனர் பின்னாடியே வந்து ஒரு ஸ்பூலி ப்ரஷ் இருக்குது. ஸோ அதை வச்சு என்னோடய ஐப்ரோஸை நல்லா கோம் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ ஐப்ரோஸ் முடிஞ்சது. நெக்ஸ்ட்டு நம்ம வந்து ஐ ஷேடோ போட்டுடலாம். ஸோ ஐ ஷேடோவுக்கு நான் எடுத்துக்கிட்ட ப்ராடக்ட் பார்த்திங்க அப்படின்னா Blend the Rules ஐ ஷேடோ பேலட். இதோட ஷேட் பார்த்திங்கன்னா 01 Flawless. இதுவும் வந்து பார்த்திங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு ஆன் த கோ ப்ராடக்ட்டு தான். இந்த ஐப்ரோ பேலட்லேயே குட்டி ப்ரஷ் இருக்குது. ஸோ இந்த ப்ரஷ்ஷில் பார்த்திங்கன்னா 2 சைடும் 2 விதமான ப்ரஷஸ் இருக்குது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நான் ட்ரான்சிஷன் கலருக்கு எடுத்துக்கிட்டது வந்து ப்ரௌன் ஷேடில் இருக்கிற க்ரீம் அப்படிங்கிற ஷேடு. ஸோ அந்த க்ரீம் ஷேட் எடுத்துகிட்டு நான் என்னோடய ட்ரான்சிஷன் ஏரியாவை வந்து நல்லா பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். நெக்ஸ்ட்டு நான் லிட்டுக்கு யூஸ் பண்ண கலர் பார்த்திங்கன்னா கோரல் அப்படிங்கிற ஷேடு. இது வந்து ஒரு லைட்டான ஒரு கோரல் கலர். ஸோ அதே கோரல் ஷேடை வந்து நான் லோவர் லிட்டுக்கும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அப்போ தான் அந்த கலர் வந்து தனியாக ஐஸ் மட்டும் தனியாக அந்த மாதிரி தெரியாது. நெக்ஸ்ட்டு நான் அதே பேலட்டில் இருக்கிற ஷாம்பெயின் கோல்டு அப்படிங்கிற கலரை வந்து ஹைலைட்டிங்க்கு யூஸ் பண்ணிக்க போகிறேன். அதாவது ஐப்ரோஸை ஹைலைட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஸோ அதை எடுத்துகிட்டு ஐப்ரோ போன்ஸில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்டெப்பை ஃபாலோ பண்ணிவிட்டு பார்த்தீங்கன்னா உங்கள் ஐப்ரோஸே வந்து ரொம்ப வெல் டிஃபைன்டாக தெரியும். ஸோ நெக்ஸ்ட்டு வந்து லிட்ஸுக்கு ஒரு ஷிம்மர் லுக் கொடுக்கலான்ட்டு சேம் அந்த ஷாம்பெயின் கோல்டு கலரை வந்து ஃபிங்கர்ஸில் யூஸ் பண்ணி லிட்டுக்கு மட்டும் லைட்டாக அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு த்ரூ அவுட் த லிட் வந்து பிளெண்ட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு அந்த சேம் ஷேடை வந்து இன்னர் கார்னர்லேயும் ஹைலைட் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு ஸ்லைட்டாக அவுட்டர் கார்னரில் மட்டும் ஒரு ஸ்மோக்கி எஃபெக்ட் கொடுக்கறதுக்காக டீப் பர்கண்டிங்கிற ஷேட் எடுத்துக்கிட்டேன். ஸோ அப்ளை பண்ணிவிட்டு பிளெண்ட் பண்ணி விட்டுக்க போகிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காஜல், கோல் ஆஃப் ஹானர் இன்டென்ஸ் காஜல். இதோட ஷேட் பார்த்தீங்கன்னா 01 பிளாக் அவுட்.
இந்த காஜல் யூஸ் பண்ணி என்னோட லோவர் வாட்டர் லைனில் வந்து ஜென்டிலாக அப்ளை பண்ணிக்கிறேன். ஸோ இது வந்து ரொம்ப ஜென்டிலாக யூஸ் பண்ணால் போதும். இதோட பிக்மெண்டேஷன் பார்த்திங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்குது. நெக்ஸ்ட்டு காஜல் முடித்ததுக்கப்புறமா வாட்டர் ப்ரூஃப் ஐலைனர் எடுத்திருக்கேன். அரெஸ்டட் ஃபார் ஓவர்ஸ்டே அப்படிங்கிற ஐலைனரு. ஷேடு பார்த்திங்கன்னா 01 I'll be back அப்படிங்கிறது. இது வந்து ஒரு பென் பேஸ்ட் ஐலைனர். இதோட பிக்மெண்டேஷனும் பார்த்திங்கன்னா ரொம்பவே இன்டென்ஸாக ரொம்ப சூப்பராக இருக்குது. லாங் லாஸ்டிங்காக இருக்குது இதோட ஸ்டே. ஸோ விங்கெல்லாம் எதுவும் ஆட் பண்ணாமல் ஸ்லைட்டாக என்னோடய அவுட்டர் கார்னர் வரைக்கும் கொண்டு போய் ஜஸ்ட் வி மாதிரி ஜாயின் பண்ண போகிறேன் என்னோடய லோவர் வாட்டர் லைனோட. ஸோ இந்த மெத்தட் ட்ரை பண்ணும்போது உங்களோட ஐஸ் வந்து நல்லா பெருசாக அழகாக காமிக்கும். நெக்ஸ்ட்டு லேஷ் ஆஃப் டைட்டன்ஸ் வால்யூமினைசிங் மஸ்காரா எடுத்திருக்கேன். ஷேட் பார்த்திங்கன்னா 01 பிளாக் வித் அ பேங். இந்த மஸ்காரா பார்த்திங்கன்னா ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. ஒரே ஒரு ஸ்ட்ரீக்லேயே வந்து நல்ல ஒரு ஃபால்ஸ் லேஷஸ் வச்ச எஃபெக்ட் வந்து கிடச்சிச்சு. ரொம்ப சூப்பராக இருந்தது. இது வந்து ஓன்லி நான் அப்பர் லேஷஸ்க்கு மட்டும்தான் யூஸ் பண்ண போகிறேன். லோவர் லேஷ் வந்து நான் இன்றைக்கி எதுவுமே பண்ண போகிறதில்ல. ஸோ ஐக்கு வந்து க்ரியேட் பண்ண லுக் வந்து முடிஞ்சது. ஸோ நெக்ஸ்ட் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா கான்டர் டி ஃபோர்ஸ் ஃபேஸ் பேலட் 02 விவிட் விக்டரிங்கிற ஷேட் எடுத்திருக்கேன். ஸோ இந்த சிங்கிள் பேலட்டில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கான்டர், ஹைலைட் அண்டு ப்ளஷ்க்கு உண்டான ஷேட்ஸ் இருக்கும். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம்னா கான்டரிங் பண்ணிக்க போகிறோம். ஒன்ஸ் கான்டர் அப்ளை பண்ணதுக்கப்புறமா ஒரு பவுடர் ப்ரஷ் வச்சு அதை பிளெண்ட் பண்ணிக்கிட்டேன். ஸோ பார்த்தீங்கன்னா என்னோடய சீக்ஸ் வந்து நல்லா டிஃபைன்டாக தெரியும்.
ஸோ இப்போ நோஸ் கான்டூர் பண்ணிக்கலாம். நோஸ் கான்டூர் பண்ணதுக்கப்புறம் நோஸ் வந்து நல்லா ஷார்ப்பாகவும் ரொம்ப டிஃபைன்டாகவும் தெரியும். ஸோ என்னோடது பார்த்திங்கன்னா ரொம்ப ப்ராடான ஃபோர்ஹெட்டுங்கிறதுனால அங்கேயும் கொஞ்சமாக கான்டூர் பண்ணிக்க போகிறேன். தென் என்னோட சின்லையும் கான்டூர் பண்ணிக்க போகிறேன். நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா அதே பேலட்டில் இருக்கிற ப்ளஷ் ஷேட் எடுத்துக்க போகிறேன். ஸோ இது பார்த்திங்கன்னா ஒரு ஸ்லைட் பிங்க் கலர் ஷேடு. ஸோ அதை எடுத்து என்னோடய சீக்ஸில் அப்ளை பண்ணிக்க போகிறேன். அந்த சேம் ஷேடை வந்து நோஸ்க்கும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ நோஸ் அப்படிங்கும்போது கார்னர் அந்த டிப்பில் மட்டும். தென் த்ரூ அவுட் த ஃபேஸ் ஒரு க்ளோ கொடுக்கணுங்கிறதுக்காக அதே சேம் பேலட்டில் இருக்கிற ஹைலைட்டர் எடுத்திருக்கேன். ஸோ அதை எடுத்துகிட்டு என்னோட ஒரு ஃபவுண்டேஷன் ப்ரஷில் வந்து அப்ளை பண்ணிக்க போகிறேன். ஸோ அப்போ தான் த்ரூ அவுட் த ஃபேஸ் வந்து ஒரு க்ளோவி லுக் கிடைக்கும். ஃபர்ஸ்ட் என்னோடய ஹை பாயிண்ட்ஸ்லையும் தென் வந்து என்னோடய நோஸ்லையும் அப்ளை பண்ணிக்க போகிறேன். தென் cupid of the lips and chin அப்ளை பண்ணிக்க போகிறேன். தென் ஒன் மோர் டைம் என்னோடய ஹை பாயிண்ட்ஸில் மட்டும் அப்ளை பண்ணிக்க போகிறேன் ஹைலைட்டரை. ஒன்ஸ் வந்து ஃபேஸ் எல்லாம் கம்ப்ளீட் ஆனதுக்கப்புறம் நான் லிப்ஸ்டிக் எடுத்திருக்கேன். லிக்விட் லிப்ஸ்டிக் ஷேட் வந்து 01 Brazen Raisin அப்படிங்கிற ஷேடு. இதோட கலர் பார்த்திங்கன்னா ஒரு டீப் ரெட் கலரு. இது வந்து எஸ்பெஷலி ஃபார் டார்க் அண்ட் மீடியம் ஸ்கின் டோன்ஸ்க்கு ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ அவ்வளோதான், என்னோடய ஃபேஸ் லுக் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சு. நான் டக்குன்னு போயிட்டு ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிவிட்டு ஆர்னமெண்ட்ஸ் வேர் பண்ணிவிட்டு வரப்போகிறேன். இந்த லுக் உங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு நினைக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நீங்களும் இந்த ஃபெஸ்டிவ் சீசனை ரொம்ப சூப்பராக செலிப்ரேட் பண்ணுங்கள். இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோஸ் வேணும் அப்படின்னா பிரச்சனஸ் கார்னர் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். Once again, happy Onam friends. Thanks for watching.